பொது அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு அப்படின்னு மதிப்புக்குரிய திருமாவளவனை பார்த்து நான் கேட்கிறேன். இப்ப இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். இதுல ஏதாவது பொது அமைதி வந்திருக்கா? நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க மட்டும் சொல்லுங்க. இதுல பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில எங்கேயாவது இருக்குதா? இல்ல. நேற்றே இந்த தீர்ப்பு சொல்லியிருந்தா வெளியே தெரியாமலேயே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம நேற்றே தீபம் ஏற்றிருப்பாங்க, எல்லாரும் சாமி கொண்டிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆக இதுல குந்தகம் விளைவிப்பது யார் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருதலை பட்சமாக வாக்கு வங்கி அரசியலுக்காக பெரும்பான்மை சமுதாய மக்களை புண்படுத்துகின்ற வகையில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை நமது மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்களும் நீதிமன்றத்தையே நீதிபதியே அவதூறாக பேசியிருக்காங்க. ஆனா இதே நீதிபதி தான் பழனி மலையை சுற்றி உள்ள அடிவாரத்தில் இருக்க அனைத்து ஆக்கிரமிப்பும் அகற்ற வேண்டும் சொன்னாங்க. அது நியாயமான தீர்ப்பு, இதுவும் நியாயமான தீர்ப்பு. இதில் யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. எனக்கு இன்னும் சொல்லப்போனா அவர்களை விட இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு நண்பர்கள். நான் உலகம் பூரா எங்க போனாலும் எனக்கு இஸ்லாமிய நண்பர்கள் தான் எல்லா இடமும் தங்குறதுக்கும் எல்லா ஏற்பாடும் அவங்க தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஹாங்காங்ல இருந்து எனக்கு போன் பண்றாங்க, ஏன் இந்த தேவையில்லாதெல்லாம் இவங்க அந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஹாங்காங்ல இருந்து எனக்கு போன் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு நீதியரசரை, அதாவது என்னன்னா நீதிபதியை குற்றம் சாட்டினால் அதுக்கு என்ன தண்டனை உண்டுமோ அதை தமிழக அரசு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. நேற்றே அழகா கார்த்திகை தீபம் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் கெடுபிடி, இதையெல்லாம் தேவையில்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்குனது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னொன்னு, நான் இந்த திமுக அரசாங்கம் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க கூட்டணி, அவங்க கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணி அவங்க கூட்டணி, இண்டி கிடையாது, ஐஎன்டிஐ. இவங்க கோர்ட்டுக்கு எத்தனை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தெரியுமா? 23 வழக்கு கோர்ட்ல போட்டிருக்காங்க. சார் அதுக்கு போட்டிருக்காங்க. அது பிறகு ஜிஎஸ்டி அதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க, அதுக்கு நல்ல குட்டி அனுப்பி விட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு அதுவும் வேண்டான்னு போனாங்க, அதையும் நல்ல குட்டி திருப்பி விட்டாங்க. ஆர்டிகல் 370 அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதையும் தலையில குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு என்னென்ன வழக்கு உண்டோ அவ்வளவும் போறது. நீட் எக்ஸாம் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனாங்க, அதுலயும் தலையில குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. ஓட் சோரி அப்படின்னு சொன்னார் ராகுல் காந்தி, அதையும் தலையில குட்டி அனுப்பி விட்டாங்க. பிறகு ஆளுநருக்கு எதிராக கேஸ் போட்டாங்க, அதையும் தலையில குட்டி திருப்பி அனுப்பி விட்டாங்க. பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கேஸ். இப்ப இடபிள்யூஎஸ் அதுவும் கோர்ட்டுக்கு போனாங்க. மத்திய அரசு, அதாவது மிகவும் பாதிக்கப்பட்ட சமுதாயங்களை ஒன்று திரட்டி இடபிள்யூஎஸ்க்கு ஒரு 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதுக்கு வேண்டான்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இதெல்லாம் திமுக அரசாங்கம், ராகுல் காந்தி அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சிட்டு. ஆனா இன்றைக்கு திருப்பரங்குன்றத்திலும் இந்த வழக்கு நீ போய் எந்த நீதிபதிக்கு அப்பீல் போனாங்களோ, எந்த நீதிபதியை குறிச்சினாங்களோ, முருகப்பெருமான் இருக்குது உண்மையானால் அது அப்படியே தீர்ப்பு அதே நீதிபதி வச்சு திருப்பி தீர்ப்பு வாங்கி நல்ல குட்டி அனுப்பிவிட்டாங்க. ஒரு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குனது இன்னைக்கு யாரு அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறையும் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் தான்.